நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குயிக் டுட்டோரியல் டிப்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகி போர்ட்டபிள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா லிங்கை டவுன்லோட் பண்ண எல்லாருக்குமே இந்த மாதிரி சிப் ஃபைலாக தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். சரிங்களா? இந்த சிப் ஃபைல் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா நார்மலாக ஓப்பன் ஆகிடும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. இப்போ சாதாரணமாக இந்த சிப் ஃபைலை நம்ம ஃபோல்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸெட் ஃபைல் அப்படின்றத கொடுக்கலாம், இல்லைனா எக்ஸெட் கர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபோல்டராக இந்த மாதிரி விழுந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபோல்டராக மாறுறதுக்கு எரர் அப்படின்னு சொல்லி வரும். அந்த எரரை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் 7zip அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். உங்களுடைய ஓஎஸ் 64 32 என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள். என்னுடைய ஓஎஸ் பார்த்தீங்கன்னா 64 பிட்டு, அதனால் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், எஸ்ஆர்னோ கேட்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். எனக்கு என்ன ஆகும்? இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரைட் கிளிக் திரும்பவும் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7zip அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் ஆகிருக்கும். இது வழியாக போயிட்டு எக்ஸெட் ஃபைல் இல்லை எக்ஸெட் கர் இதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி கேட்கும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த சிப் ஃபைல் ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இந்த ஃபைலோட சைஸ் எவ்வளவோ அது அப்படியே டவுன்லோட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை இந்த ஃபைல் இப்போ ஒரு எம்பி 0.1.07 MB அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒருவேளை இது டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு ஏதாச்சும் எரர் விழுந்து 1 MB மட்டும் வந்திருந்து அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு எரர் விழும். சரிங்களா? அதனால் டவுன்லோட் பண்ண ஃபைல் ஃபுல்லாக நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். அது ஓப்பன் ஆகலைன்னா 7zip இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 7zip வழியாக போயிட்டு எக்ஸெட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஓப்பன் ஆகாத சிப் ஃபைல் நிறைய ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஃபைல் நிறைய டவுன்லோட் பண்ணுவீங்க. இந்த டவுன்லோட் பண்ணுற பிஎஸ்டி இந்த மாதிரி சிப் ஃபைலில் இருக்கும், அது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் சிப் ஃபைல் எல்லாமே ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,